கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. யோபுவை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காலை மாலை பலி செலுத்தி உத்தமமாய் தேவனை பின்பற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா விதத்திலும் தானும் தன்னுடைய பிள்ளைகளும் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தங்களை ஆராய்ந்து தேவனுடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் அறிகிறோம். இப்படி இவன் தேவனுக்கு பயந்து நீதிமானாக உத்தமனாக தன்னை காத்து நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவன் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உருவாகும், கர்த்தருடைய இரக்கங்களினாலே இன்னும் மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்திலே அவன் காத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அங்கே தீமையானவைகளும் சங்கடத்திற்கு ஏதுவான காரியங்களும் அங்கே வந்து அவனை துக்கப்படுத்துவதை அவன் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பல நேரங்களிலே அவன் நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான் தேவ சமூகத்திலே நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு தீமையை அனுமதிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையை நன்மையினால் வெல்லும்படிக்கு கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்காக அந்த தீமைகள் சூழ்கிற நேரத்திலே நாம் பதட்டம் அடையாதபடி, விசுவாச பலகீனம் அடையாதபடி, எப்படி நமக்கு நன்மை வருவதற்காக காத்திருந்த நேரத்திலே பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஜப தியானத்தோடும் அமர்ந்து நாம் இருந்தோமோ, அதை போல தீமைகள் சூழுகிற நேரத்திலும் எதிர்பாராத சங்கடங்கள், எதிர்பாராத பயங்கரங்கள் சூழுகிற நேரத்திலும் நாம் கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையாக இந்த யோபுவை போல நாம் நம்மை சமர்ப்பித்து காணப்படுவோம் என்றால் நமக்கு எதிரான தீமைகள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படும். நமக்கு எதிரான சகலவிதமான நம்முடைய ஆத்மாவை வருத்துகிற வேதனைக்குட்படுத்துகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். அது மாத்திரமல்ல, மனிதனால் உலகத்தால் பிசாசினால் உண்டாக்கப்படுகிற தீமைகள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நன்மையாக மாற பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அனுபடியினாலே நான் எதிர்பார்த்திருந்த காரியம் எனக்கு தீமையாக மாறிவிட்டதே, நன்மை எதிர்பார்த்திருந்த எனக்கு தீமைகள் வந்துவிட்டதே என்று கலங்கி போகாதபடி, விசுவாச தளர்வுகள் வராதபடி, நாம் கேட்ட வாக்கியங்களின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கன்மலையின் மேலே நம்முடைய விசுவாசத்தின் வேர்களை படரவிட்டு நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு இன்னும் சற்று பொறுமையோடு கூட இருப்போம். கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே, கர்த்தர் தம்முடைய இரக்கங்களினாலே நமக்காக நியமித்த அந்த மேன்மையான ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் நம்மை அங்கே நிறுத்தி ஆசீர்வதித்து தீமைக்குட்படுத்தின சாத்தானுக்கும் மனிதனுக்கு எங்களுக்கு முன்பாக நம்மை மறுபடியும் எடுப்பித்து நிறுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நன்மை எதிர்பார்த்திருந்தபடி ஸ்தோத்திரன் நம்முடைய வாழ்க்கையில் எதிரானவைகளை அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளும் கடந்து போகும். தேவ கிருபையினாலே நன்மையான காலங்களையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அனுபடினாலே தைரியமாய் தீமை வந்துவிட்டதென்று நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே குழப்பங்கள் வராதபடி, தடுமாற்றம் வராதபடி அவனை காத்து கொள்ளுவோம். நன்மையான காலங்களை நமக்கு தந்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா.
யோபு நன்மை எதிர்பார்த்திருந்த அவருக்கு தீமையே வந்தது என்று சொல்லி ஆண்டவரை கலங்க ஆரம்பிக்கிறார். அநேக நேரங்களிலே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரை நன்மைகளுக்கு பதிலாக தீமைகள் வருகிறது, வெற்றிக்கு பதிலாக தோல்வி வருகிறது, சமாதானத்திற்கு பதிலாக பலவிதமான குழப்பங்கள் வருகிறது. ஆனாலும் தகப்பனை யோபு தீமை வந்தது என்று சொல்லி தேவன் பேரிலுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போகாதபடி மறுபடியும் அந்த தீமையின் காலங்களிலும் அந்த விசுவாசத்தை நம்பிக்கையும் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தது போல நாங்கள் தீமையின் காலங்களிலும் அந்த விசுவாசத்தை விடாதபடி புலம்பி ஆண்டவரை தேவனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தருடைய சர்வ வல்லமையின் மேலே நம்பிக்கை வைத்தோம். நாங்களும் பொறுமையோடு காத்திருந்து தேவ நன்மைகளை எங்களை சிறுமைப்படுத்தின தீமைக்குட்படுத்தின மனிதர்கள் பிசாசின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்தி வைக்கிற அந்த நேரத்துக்காக காத்திருக்க உதவி செய்யும். அவருடைய கிருபையால் நிரப்பியபடியே நடத்தும். ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.